ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் இரத்த வாந்தி. இரத்த வாந்தி ஏன் வருது அப்படின்னா, இன்னைக்கு குடிச்சு உள்ள குடல் வெந்தவங்களுக்கு ரத்தமாக வாந்தி வரும். சில பேருக்கு உடல் நலம் கெட்டு டிபி நோய் வந்து அவங்களுக்கு ரத்த வாந்தி எடுப்பாங்க. சிலர் சரியான முறையில் சாப்பாடு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, சாப்பிட்ட உணவு செமிக்காமல் இருக்கும், மேலே சாப்பிட்டு குடலுக்குள்ளே புண்ணாகி அது ரத்தமாக சேர்ந்து வரும். இது போல் இல்லாமல் பெண்களுக்கு மூக்கு வழியாக ரத்தம் வரும். மாதவிடாய் மூக்கு வழியாக வர பெண்களும் இருக்காங்க. அதெல்லாம் உயிருக்கு ஆபத்தானது. மூக்கு வழியாக சில பெண்களுக்கு மாதவிடாய் போகும். அதெல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அது அவங்களால தாங்க முடியாது. அந்த அளவு ரத்தம் மூக்கில் வரும். அடுத்தவங்க பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சுலபமான மருத்துவம். ஏன்னா எல்லா மருத்துவமும் கடுமையாக இருக்கும். ரத்தம் கக்கிட்டாங்களேன்னு பயப்பட வேண்டாம். ரத்தம் கக்குனா அது சாதாரணமாக ரத்தம் கக்கியிருந்தா ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே உள்ள எல்லாமே வெந்து போயிருந்தா ரொம்ப சிரமம்தான். இந்த வெயிலுக்கு அதிக உஷ்ணம் தாங்க முடியாமல் குடலில் கீறல்கள் ரத்தம் சேர்ந்து வரும். சிலர் இந்த அதிகமான வெயில் நேரம் போய் குளிர்பானம் குடிப்பாங்க. இந்த குளிர்பானம் குடித்ததால் உள்ள குடல்கள் சிறுக கீறல் விழுந்து அது முழுசும் புண்ணாகி காரி துப்பும்போது ரத்தம் வரும். அவங்க பேசும்போது வாய் நாற்றம் அடிக்கும். ஏன்னா இன்னைக்கு உள்ள வெயில், அதிகமான வெயில் நேரத்தில் நீங்கள் குளிர்ச்சியாக எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் உள்ள குடல்கள் கீறல் விழுந்து புண்ணாயிடும். அதே மாதிரி குளிர்ந்த இடத்துல போய் நீங்கள் சுட ஏதாவது சாப்பிட்டாலும் வெடிச்சிரும். அந்த குடல் தாங்காது. அந்த எதிர்ப்பு சக்தியை தாங்காமல் இருக்கும்போது வாய் வழியாக ரத்தம், மூக்கு வழியாக ரத்தம் வரதான் செய்யும். இதுக்கான மருத்துவத்தில் இது மாதுளம் பழம். இந்த மாதுளம் பழத்தில் சின்ன மாதுளை கிடைச்சா ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அந்த சின்ன மாதுளையை யார் வீட்லேயாவது போய் பிடுங்கினால ஒழிய கடையில் கிடைக்கவே கிடைக்காது. யார் வீட்லேயாவது அந்த நாட்டு மாதுளை வச்சுருப்பாங்க. அந்த நாட்டு மாதுளை பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்போ நமக்கு இந்த மாதுளையும் வச்சு பயன்படுத்தலாம். ஆனால் இது அதிக நாள் சாப்பிட வேண்டி வரும். அதிக நாள் சாப்பிட்டா இந்த மருத்துவம் கண்டிப்பாக நல்லாகும். நாட்டு மாதுளையாக இருந்தால் சீக்கிரம் குணமாகும். அதனால் இந்த மாதுளையை நம்ம பயன்படுத்தி மருத்துவம் செய்ய போகிறோம். இதில் முக்கிய மருந்து அருகம்புல். அருகம்புல்லுக்கு இணையாக எந்த ஒரு மூலிகையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அருகம்புல் எல்லா நோயிலிருந்து காப்பாற்றக்கூடியது. எல்லா மருந்துகளிலும் அருகம்புல் சேர்க்கக்கூடியது. இது விநாயகருக்கு உகந்தது. இந்த அருகம்புல் சாப்பிடும் பொழுது உள்ள எவ்வளவு அறுத்து இருந்தாலும் அந்த அறுக்கப்பட்ட இடத்த இது சுத்தம் செய்யும். அறுபட்ட இடத்துல புண்களை ஆற்ற வல்லது. சாதாரணமாக இதை குடித்தோம்னா தொண்டையில் முள் குத்துறா மாதிரி இருக்கும். அதனால் அதை யாரும் சாப்பிட்றதுக்கு இது பண்ணுவாங்க. நல்லா அரைச்சி அதை சாரா எடுத்து நல்ல துணியில் வடிகட்டணும். சாதாரண ஜல்லடக்கண்ணில் வடிகட்டினோம்னா அது அருகம்புல்லுடைய துவல்கள் போய் விழுந்து அதை உள்ளுக்கு குடிக்கும்போது அது தொண்டையில் சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அருகம்புல்லை நல்லா அரைச்சி குடிக்கணும். இந்த அருகம்புல் சாறு நிறைய பேர் இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அருகம்புல் சாறு சாப்பிட தைராய்டில் உடம்பு ஊதுனவங்களுக்கும் தைராய்டு உடல் குறைய ஆரம்பிக்கும். தைராய்டு மட்டும் இல்லை, கொழுப்பு சத்துக்களை குறைக்கிறதுக்கு இந்த அருகம்புல்லை பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லாமல் ரத்தம் கக்கிறவங்களுக்கு இது அருகம்புல் ஒரு சிறந்த மருந்து. அருகம்புல்ல ஒவ்வொரு நோய்க்கும் அருகம்புல் சேர்த்து செய்யலாம். அத்தனை மருத்துவம் இருக்குது. இதில் ஒரு சிறப்பான மருத்துவம் மாதுளம் பழமும் அருகம்புல்லும் சேர்ந்து இந்த மருத்துவம் செஞ்சால் வாயில் ரத்தமாக கக்கிறவங்களுக்கும் அந்த ரத்தம் நிற்க ஆரம்பிச்சிடும். மூக்கு வழியாக ரத்தம் வர்றவங்களுக்கும் ஒரு 7 நாளில் அந்த ரத்தம் வர்றது நிற்கும். அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். அருகம்புல் சாறை கொஞ்சம் இதில் கலக்கணும். அருகம்புல் சாறு அதிகம் கலந்தாலும் தப்பு வராது. அருகம்புல் சாப்பிட்டாலும் எந்த அளவுக்கு உடம்பு ஊத்தமாக இருந்தாலும் தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தாலும் கரைக்க உள்ளது. அருகம்புல்லால் எந்த ஒரு ஆபத்தும் வராது. நிறையா சேர்க்க வேண்டியது இல்லை. இந்த ரத்தம் வர்றதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி அதை தண்ணியில் கலந்து ஒரு மாதுளம்பழ சாரோட இதை கலந்து இதை தினமும் குடித்தா மூக்கில் வர ரத்தம் நிற்க ஆரம்பிக்கும். ரத்த வாந்தியானது குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ரத்த வாந்தி வந்ததுமே ஓடி போய் மருத்துவமனைக்கு போனோம்னா நமக்கு லட்சக்கணக்கில் செலவு வரும்.
எதுக்கு இந்த ரத்தம் வாந்தி வந்ததுன்னே யாருக்குமே தெரியாது. ஐயோ சளியில் ரத்தம் வந்துருச்சு, அவ்வளோதான், அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதனால் நீங்கள் ஓடுங்க அப்படின்வாங்க. நம்ம அங்கே போனால் என்னென்ன எடுப்பாங்கன்னு தெரியாது. கடைசியில் ஒன்றுமே இல்லை, உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நமக்கு உயிரே வந்தா மாதிரி இருக்கும். முதல்ல இதை சாப்பிட்டு 2 நாள் பொறுத்து போனோம்னா எந்த ஒரு இது இருக்காது, இங்கேயே நல்லாயிடும். இந்த அருகம்புல் சாறு, மாதுளஞ்சாறு, இது 2ஐயும் பயன்படுத்தி இது மருந்து. இது குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரைக்கும் சாப்பிடலாம். அளவு முறையில் நீங்கள் 300 மில்லி வரைக்கும் குடிக்கலாம். ஒரு மாதுளம்பழம்னு 3 மாதுளம்பழத்தை கூட அடித்து அதோடு சேர்ந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அருகம்புல் அரைச்சி அதை தண்ணியில் கலந்து இதோடு சேர்த்து இதை குடித்து வந்தால் உள்ள ரணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சிடும். ரணம் ஆறி போக அந்த ரத்த வாந்தி நிற்க ஆரம்பிச்சிடும். மூக்கில் ரத்தம் வந்துச்சுன்னா அந்த பெண்கள் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு மாதத்தில் 7 நாளாவது குடித்து ஆகணும். இப்படி ஒரு மாதமும் 7 நாள் குடித்து வரும்போது ஒரு 7 முறை அந்த பெண்கள் குடித்தாங்கன்னா கண்டிப்பாக மூக்கில் ரத்தம் வர்றது நிற்கும். மூக்கில் ரத்தம், சில்லு மூக்கு உடைஞ்சி வரும் ரத்தம், அது வேறு. சில்லு மூக்கு உடைஞ்சி வந்தாலும் இந்த மருந்து வேலை செய்யும். பெண்கள் மாதவிடாய் மூக்கு வழியாக போகிறது இருக்குது. ஆனால் ஏதோ மூக்கில் ரத்தம் வருதுன்னுவாங்க. கடைசியில் போய் பார்த்தா அது மாதவிடாய் மூக்கு வழியாக வரும். இந்த மாதிரி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த மாறுறதுன்றது ரொம்ப கடினம். ஆனால் இந்த மாதுளம்பழச்சாறையும் அருகம்புல்லையும் சாப்பிட்டு வர அது ஒழுக்கமாக மாறிடும். அது எந்த இடத்துல போகணுமோ, கருப்பை வாய் வழியாக வெளியேற வேண்டிய ரத்தம் கண்டிப்பாக அந்த வழியாக வெளியாகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் நுரையீரலில் வர பாதிப்பு. நுரையீரலில் இன்றைக்கி என்ன பாதிப்பு வருது? புண்ணு வந்துடுது, புற்றுநோய் வருது, நுரையீரல் அழுகிட்டு வருது. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் புகை மண்டலத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். குகைக்குள்ளே இருந்தால் கூட இந்த அளவு புகை வராது. சென்னைக்குள்ளே இருந்தால் அவ்வளவு புகை வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மூலிகையிலையும் கண்டிப்பாக ₹1 காசு அளவுக்கு அந்த புகை ஒட்டி இருக்குது. அத்தனை மூலிகையிலையும் நம்ம இவ்வளவு மூலிகை உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இந்த சென்னையில் உள்ளவங்களை. ஆனால் இந்த புகைக்குள்ளே இருக்கிற அனைவருக்குமே நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். நுரையீரலை நம்ம காப்பாற்றணும். நுரையீரலை காப்பாற்றினா அதுக்கு அடுத்த இதை அதுவாக காப்பாற்றிடும். நம்ம ஒரு நல்லது செஞ்சோம்னா உடம்பு 10 நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரே ஒரு இடத்த தூண்டி விட்டோம்னா அது உடம்புல உள்ள எல்லா பகுதிகளிலையும் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நடக்கும்போது காலில் செருப்பு போடாமல் நடங்கன்றாங்க. செருப்பு போடாமல் நடந்தால் எங்கேயாவது ஒரு கல் கரெக்டாக ஒரு நரம்பு முடிச்சில் குத்திருச்சுன்னா அது நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் அதிக வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்குற மருந்து ஒரு சாவியை போனது எப்படி ஒரு பொம்மைக்கு சாவியை போட்டால் ஓடுமோ, அதே மாதிரி நம்ம மருந்தை கொடுக்க உடம்புல உள்ள அனைத்து பகுதியிலையும் ரத்தம் சீராக ஓட ஆரம்பிச்சிடும். நுரையீரல் பாதிப்பு வந்தால் மூச்சு திணறல் வரும், ஆஸ்மான்ற இந்த நோய் வரும். நம்ம மூச்சு திணறலை தான் ஆஸ்மான்னு சொல்கிறோம். ஏன் இப்போ கோயில்களில் கற்பூரத்தை கொளுத்த வேண்டாம், ஓரத்தில் இது பண்ணுங்க, சாமியை கும்பிட்டு போங்கன்றாங்கன்னா உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் மொத்தமே இல்லாமல் போய் வரவங்க மயக்கம் கோயிலுக்குள்ளேயே விழுந்துடுறாங்க தான். கோயிலுக்குள்ளே இப்போ கற்பூரம் ஏற்றவே விடுறதில்ல. ஏன் கறி பிடிக்கிறதுன்ற காரணம் இல்லை, ஆக்சிஜன் இல்லாமல் போய் வர மக்கள் அவதிக்குள்ளாகி கோயிலுக்குள்ளே மயக்கம் போட்டு விழுந்தால் அடுத்து வரவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மன நிம்மதியை இல்லாமல் ஆக்கிடும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால தான் அந்த கற்பூரத்தை ஏற்ற வேணான்னு சொல்கிறாங்க. சாமிகளை கும்பிட்டா போதும், ஏற்றுனீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆக்சிஜன் போயிடும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜன் போகிறதால தான் நுரையீரல் பாதிப்பாகுது. நுரையீரல் பாதிப்பாச்சுன்னா வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். வயிறு வீங்குதுனாலே நுரையீரல் உள்ள கெட்டுக்கிட்டு இருக்கு. நுரையீரலில் நிறைய தண்ணி சேர்ந்துருக்குன்னுவாங்க. தண்ணி சேர்ந்துருந்தால் அந்த நுரையீரலை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். இது போல் உள்ள நுரையீரல் வந்தவங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த மருந்து. இதுக்கான மூலிகை முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை நெஞ்சு சளி, நுரையீரலில் உள்ள சளி, எல்லா சளியையும் வெளியெடுக்கக்கூடியது. இந்த நெஞ்சு சளியை மட்டும் இல்லை, உடலில் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த முசுமுசுக்கை இலையினுடைய சாறு போய் உடலை சுத்தம் செய்யும். நுரையீரல் மட்டும் இல்லை, உடல் முழுவதும் சுத்தம் செய்யும். நுரையீரலுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்து. முசுமுசுக்கையினுடைய சாறு குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் நெஞ்சு சளியே இருக்காது. அதனால் இந்த முசுமுசுக்கை மட்டும் இல்லாது துளசி சாறு சாப்பிடும்போது நெஞ்சில் உள்ள சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். சளியே இல்லாமல் இருக்கணும்னா துளசி சாறு தான். இது
விஷ்ணு கோயிலில் துளசி சாறு கொடுக்குறாங்களாம் சளி பிடிக்கிறது நிறுத்துறதுக்காக வேண்டி தான் கொடுக்குறாங்க. இந்த ஆக்சிஜன் வந்து நிறையா கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த துளசி சாறு கொடுக்குறாங்க. அந்த துளசி தீர்த்தம் சாப்பிட சாப்பிட நுரையீரலில் பாதிப்பு இருக்காது. சிவன் கோயிலில் வில்வத்தை கொடுக்குறாங்க, விஷ்ணு கோயிலில் நம்ம துளசியை கொடுக்குறாங்க. துளசி இருதயத்தில் வேலை செய்யும். சிவன் கோயிலில் கொடுக்குற அந்த வில்வம் மூளையில் வேலை செய்யும். எல்லாமே நல்லதை தான் செய்யும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மூலிகை உண்டு. ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு தலைவிருச்சங்கள் வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு தலைவிருச்சங்களும் அந்த கோயிலில் உள்ளவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த மரத்தை அழிய விடாமல் பாதுகாக்கவும் தான் வைக்கிறாங்க. இதில் முட்டைகோஸ் நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த முட்டைகோஸ் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா நுரையீரலில் சுத்தம் செய்கிறதுல இதுவும் ஒரு பங்கு எடுத்திருக்கு. நம்ம முந்தியெல்லாம் இல்லை, தினந்தோறும் இப்போ முட்டைகோஸ் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துறது ஒரு நல்லதாகவே பயன்படுத்திடுவோமே, இந்த முட்டைக்கோஸை வச்சு நுரையீரலை சுத்தம் செய்வோம். சீரகம் உள்ள உறுப்புகளை சீராக்குவதற்காக இந்த சீரகத்தினுடைய சத்து தங்கச்சத்து. தங்கச்சத்து என்றால் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் காப்பாற்றுறது தான் சீரகம். அந்த சீரகம்தான் தங்கச்சத்து. தங்கச்சத்து இருக்கிறதால உடலில் எல்லா பகுதியும் சுத்தமாகும். சின்ன வெங்காயத்தை நம்ம சாப்பிடும்போது ரத்தம் வேகமாக ஓடும். உடம்புல ரத்தம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது ரொம்ப வேகமாக செயல்படத்தான் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிறோம். இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறதால சிலர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. வட இந்தியாவில் யாருமே வெங்காயமும் பூண்டும் பயன்படுத்துறதில்ல. சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தினா அது சிற்றின்பத்துக்கு ஆன புத்தியை உண்டு பண்ணும் என்று சொல்கிறாங்க. அது தவறான கருத்து. இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றதால ரத்தம் வேகமாக ஓடும். நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. நல்ல ஒரு சுறுசுறுப்புடன் வேலை செய்வாங்க. அதுக்கு தான் சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து இந்த பூண்டை பயன்படுத்தி நம்ம சாப்பிடும்போது நெஞ்சு சளி இருக்காது. நுரையீரலில் அந்த புண்களோ எது இருந்தாலும் இந்த பூண்டு ஆற்ற வல்லது. இதனுடன் சேர்த்து நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இந்த வெல்லத்தை எல்லாத்தையும் சேர்த்து காய்ச்சி எடுக்கும்போது அது ஒரு அற்புத மருந்தாகும். அது காய்ச்சி சாப்பிடும்போது தான் தெரியும். நுரையீரலில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை இப்போது தயாரிக்கிற முறையை பார்ப்போம். இந்த நுரையீரலில் உள்ள புண்ணுக்கு நுரையீரலில் வரக்கூடிய அதிகமான நாளாயிடுச்சுன்னா நுரையீரலில் புண் வந்து புற்றாக மாறி வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். நுரையீரலில் தண்ணி தேங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி தேங்கிச்சுன்னா நெஞ்சு வரைக்கும் வீங்கியிருக்கும். அவங்களுக்கு இந்த முட்டைக்கோசு, சின்ன வெங்காயம், பூண்டு, முசுமுசுக்க, துளசி, சீரகம் இதை எல்லாத்தையும் கலந்த கலவையாக வேக வச்சு இதனுடைய அளவு முட்டைக்கோசு குறைந்தது ஒரு 75 கிராம் வேணும். முசுமுசுக்க ஒரு 10 கிராம் அளவுக்கு போதும். துளசியும் அதே மாதிரி 10 கிராம் அளவுக்கு போதும். சின்ன வெங்காயம் ஒரு 4 எடுத்துக்குங்க. பூண்டு ஒரு 5 பல் எடுத்துட்டா போதும். சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க வேண்டும். இது எல்லாத்தையும் நல்லா வேக விட்டு அந்த வேக வச்சு தண்ணியை இருத்து தனியாக எடுத்துட்டு இந்த வேக வச்ச பாத்திரத்தில் இருக்க இந்த காய்கறியை இந்த முட்டைக்கோசு எல்லாத்தையும் சேர்த்த இந்த கலவையை என் கையில் வச்சுருக்கேன். இதுக்கு வெல்லம் போட வேண்டியது கிடையாது. இதை நேரடியாக அப்படியே சாப்பிட்டா உள்ள புண்கள் ஆறும். புண்கள் ஆறுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்து. இது மருந்தாக இல்லாமல் தினந்தோறும் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டா நுரையீரலில் உள்ள எல்லா அழுக்குகளும் வெளியாகும். ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியில் போய் புகை மண்டலத்துக்குள்ளே போய் தான் திரும்புகிறோம். புகை மண்டலத்தில் இருக்கிறதால நமக்கு அந்த சுவாச குழாயில் ஏற்படுற அவதியும் அந்த ஆஸ்மாவும் குறையும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த புகையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதால நுரையீரலில் தான் இந்த புகை போய் பாதிக்குது. அது இல்லாமல் அந்த வடித்தெடுத்த இந்த சூப்பு தண்ணியை வந்து வெல்லம் போட்டு சாப்பிட்லாம், வெல்லம் போடாமையும் சாப்பிட்லாம். வெல்லம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ருசியாக இருக்கும். வெல்லம் போடாமல் சாப்பிட்டா லேசாக மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேறு எந்த ஒரு ருசியும் இருக்காது. நல்ல ஒரு முட்டைக்கோஸ் மணமும் வெங்காயம் பூண்டு மணமும் தான் இருக்கும். ஆனால் இதை சாப்பிடும்போது உள்ள நுரையீரலில் உள்ள அழுக்குகள் கலைந்து புண்கள் ஆறக்கூடி இருக்கும். இதை வந்து சூடாக சாப்பிட வேண்டியதில் வெதுவெதுப்பான சூட்டில் சாப்பிடணும்.
வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட்டோம்னா நுரையீரல் புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி அவங்க நோயிலிருந்து விடுபடுவாங்க. நுரையீரல் புண் யாருக்கு அதிகம் வருதுன்னா, கிட்னி பாதித்தவங்களுக்கு தான் இன்றைக்கி நுரையீரலில் புண்கள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு நுரையீரலில் தண்ணி தங்கிடுது. இது இவ்வளவு குடிக்க முடியாது. அவங்கெல்லாம் கொஞ்சம் தான் குடிக்க முடியும். நல்லா இருக்கிற போது சாப்பிட்டோம்னா அந்த நுரையீரலில் புண்கள் வராது. கொஞ்சம் முடியாத நேரத்தில் அவங்கெல்லாம் 50 மில்லி 100 மில்லி, ஏன்னா மொத்தமே 700 மில்லி தான் தண்ணி குடிக்கணும்னு ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்காங்க. அவங்க இதை குறைஞ்சது ஒரு 50 மில்லியிலிருந்து 100 மில்லி தினமும் குடித்தாங்கன்னா நுரையீரல் புண்கள் ஆறினாலே அதுக்கடுத்து தண்ணி நிறையா குடிக்கலாம். தண்ணி நிறையா குடித்து சிறுநீரகத்தில் நீர் வெளியானா தான் சிறுநீரகமும் நல்லாகும். ஆனால் நுரையீரலில் புண்ணு இருந்தால் அதிகமாக தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி குடிக்க குடிக்க நெஞ்சுக்கு நேராக தான் வீங்கிட்டு வரும். வயிறு வீங்கிறத விட நெஞ்சுக்கு மேலே நேராக வீங்கும். நுரையீரல் வீக்கம்னு சொல்லுவாங்க. அந்த நுரையீரலில் தண்ணி போய் சேரும். ஆனால் இந்த தண்ணி போகும்போது அது சேராது. அந்த இடத்துல இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. இந்த கஷாயத்தை குடிக்கும் பொழுது சுகமாக இருக்கும். ஏன் அதில் வெல்லம் சேர்த்துருக்கோம்னா விரும்பி சாப்பிடலாம். அதில் வேறு ஏதாவது ருசி இருக்கோ என்னமோன்னும் போது சிறிதளவு உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அல்லது பனை வெல்லம் சேர்த்துட்டோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். குடிக்க குடிக்க நெஞ்சு பலம் கூடும்போது அவங்களால புத்துணர்ச்சி ஏற்படும், நம்பிக்கை வரும். முதல்ல வாழ்கிறதுக்கான நம்பிக்கை வரும். அவங்களுக்கு உள்ள நம்பிக்கை போயிருப்பாங்க. ஏன்னா தினந்தோறும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், அங்கே நுரையீரலில் ஓட்டையை போட்டு 3 லிட்டர் எடுத்தேன்றாங்க, 4 லிட்டர் எடுத்தேன்றாங்க தண்ணியை. ஏன் அங்கே புண்ணாயிடுச்சு, உள்ளே போய் தண்ணி தங்குது. அவங்கெல்லாம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது தண்ணி உள்ளே தங்குறது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி நுரையீரல் பாதிப்புலேருந்து அவங்க தப்பிக்கலாம். நுரையீரல் நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டா நுரையீரல் பலமாகும். நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட அவங்களுக்கு பாதிப்பே வராது. இது பெரியவர் இல்லை சிறியவர் முதல் எல்லாரும் சாப்பிட்லாம். ஒருத்தருக்கு சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு 50 மில்லி போதும். பெரியவங்களுக்கு 150 மில்லி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கு மேலே இது தேவையில்லை. அந்த அளவுக்கு சாப்பிட்டாலே போதும். இந்த மருந்து சாப்பிட்டு நுரையீரல் பாதிப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நம் நிலையத்திற்கு வந்த இந்த கடிதத்தில் ஆவடியை சேர்ந்த விசாலாட்சி என்னும் பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். இவர்களுக்கு தூக்கமே வருவதில்லையாம். தூக்கம் வரவில்லை, ஒரு கை கால் இழுக்கிறதாம், காலில் கூச்சம் இருக்கிறதாம். கால் கூச்சம் மட்டுமல்லாது தூக்கமின்மையும் இல்லாது உடலில் வலிப்பு போல் கை கால் இழுக்கிறது என்று எழுதியுள்ளார்கள். இவர்கள் கடந்த 2 வருடமாக நமது தொலைக்காட்சி நிலையத்தை பார்த்து பல மருந்துகளை எழுதி வைத்துள்ளாராம். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இவருக்கு இந்த நிலையில் இருக்கும் பல டாக்டர்களை பார்த்து விட்டார்களாம். பல மருத்துவர்களை பார்த்து ஊசியும் போட்டு உடலில் உள்ள எல்லா பாகங்களையும் ஸ்கேன் செய்து பார்த்திருக்கிறார்கள். எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று எழுதியுள்ளார். இவருக்கு சத்து பற்றாக்குறை, இவருடைய உடலில் அதிக அளவு வெள்ளைப்பாடு வெளியேறி இருக்கும் அல்லது இவர் உதிரப்போக்கும் அதிகமாக சென்றிருக்கும். இதேபோல் உள்ள பெண்களுக்கும் இந்த நிலைதான். யாராக இருந்தாலும் தூக்கமில்லை, கால் கூசுகிறது, பாதம் எரிகிறது என்றால் அவர்களுக்கு இரத்த சோகையும் இரத்த பற்றாக்குறையும் இருக்கும். இவர்கள் கண்டிப்பாக இந்த மருந்தினை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். நாக்கொட்டான் என்று சொல்வார்கள். இது மலைப்பகுதியில் கிடைக்கும் ஒரு காய். இந்த காயில் உள்ள புளியை கரைத்து அந்த புளியை பாத்திரத்தில் காய வைத்து சிறு சிறு மாத்திரைகளாக செய்து அந்த மாத்திரை ஒரு நாளைக்கு 1 என்று சாப்பிட்டு வர இந்த சத்து பற்றாக்குறை குறையும். அதுவும் அல்லாது சத்து பற்றாக்குறைக்கு நாம் பீட்ரூட்டில் நாம் ஒரு அல்வா போல் கிண்ட வேண்டும். பீட்ரூட் அல்வா என்றால் என்ன? பீட்ரூட்டை நன்றாக பொடி செய்து அதனுடன் சோற்றுக்கற்றாழை சம அளவு சேர்த்து சோற்றுக்கற்றாழையை 7 முறை கழுவி களைந்து இந்த பீட்ரூட்டுடன் சேர்த்து ஒன்றாக பாத்திரத்தில் சூடாக்கி அதனுடன் 100 மில்லி அளவுக்கு நெய் சேர்க்க வேண்டும். இந்த பீட்ரூட்டு 100 மில்லி, சோத்துக்கற்றாழை 100 மில்லி, நெய் 100 மில்லி, இந்த அளவில் அதை காய்ச்ச அது இரத்தம் போல் வரும். அதில்
பனவெல்லம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்க்க அது லேகியமாக மாறும். இந்த லேகியத்தில் 1 ஸ்பூன் அளவு தினமும் சாப்பிட்டு வர இரத்த சோகை மாறி அவர்களுக்கு இரத்த உற்பத்தியை கொடுக்கும். தூக்கத்தை சரிவரச் செய்யும். தூக்கம் இல்லாமை சரியாகும். கால் பாதம் எரிச்சல் அடங்கும். இவர்கள் நெல்லிக்கனியை தினமும் 1 சாப்பிட்டு வர இந்த பாத வலிகளும் உடல் வலிகளும் மாறும். இந்த நெல்லிக்கனியை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஜூஸ் போல் செய்து அதை 12 மணி நேரம் சிறிதளவு சர்க்கரையோ அல்லது வெல்லத்தை சேர்த்து குடித்து வர இரத்தம் ஊறுவது கூடுதலாக இருந்து இரத்தம் உந்தி செல்லும். உடலில் இரத்தம் போகாத இடங்களில்தான் கண்டிப்பாக எரிச்சலும் வலிப்பும் ஏற்படும். பாத எரிச்சல் என்றால் இவர்கள் அதிகம் பிள்ளை பெற்றவர்களுக்குத்தான் பாத எரிச்சல் வரும். இப்பொழுது பிள்ளையே பெறாமல் பாதம் எரிகிறது என்றால் உணவு முறை சரியில்லை என்று அர்த்தம். உணவுகள் குறைவாக சாப்பிடுகிறார்கள் அல்லது சுட சுட சாப்பிட்டு 2 இட்லியோடு நிறுத்துகிறார்கள். நாம் உண்ணும் உணவு கண்டிப்பாக ஒரு வேளைக்கு 32 கவாலம் இருக்க வேண்டும். அப்படி சாப்பிட்டு வர உடலில் இரத்த உற்பத்தி அதிகரித்து இந்த இரத்த சோகை தீரும். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.